வணக்கம், நான் டாக்டர் பிரியதர்ஷினி, பொதுநல மருத்துவர். ரத்த கொதிப்பு அதாவது பிளட் ப்ரெஷர், அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம காமனாக பேசும்போது டென்ஷன் பண்ணிட்டாங்க, பிபி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ண டெர்மினாலஜி. ஹை பிபினா என்ன, ரத்த அழுத்தம் ஏன் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். வயது ஆக ஆக நம்ம ரத்த குழாயில் கொஞ்சம் பழுதடைஞ்சு அதில் கால்சியம் டெபாசிட்ஸ், அதாவது உப்பு படிகிறதுனால அந்த ரத்த குழாயோட விரிவுத்தன்மை குறைஞ்சு ஸ்டிஃப் ஆக ஆரம்பிச்சிடும். இது வெளிப்பகுதியிலேருந்து கஃப் கட்டி பார்க்கும்போது நமக்கு ஹையாக காமிக்கும். இதை தான் நம்ம ஹைப்பர் டென்ஷன் ஆர் எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் ஆர் பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் நம்ம சொல்கிறோம். இது யாராருக்கெல்லாம் நம்ம பார்க்கணும், எல்லாருக்குமே பிளட் ப்ரெஷர் இருக்குமா, எல்லாருக்குமே எப்பப்பெல்லாம் செக் பண்ணணும் நமக்கு தெரியாது. யாராருக்கெல்லாம் நம்ம பிளட் ப்ரெஷர் செக் பண்ணோம் அப்படின்னாக்க ஏஜ் மோர் தென் 45, அதாவது 45 வயசு மேலே இருக்கவங்க, வீட்டில் அப்பா அம்மா யாருக்காச்சும் ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லைனா இருதய பிரச்சனை இருக்குது, இல்லை கூட பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு போது கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். மாதவிடாய் நின்ன லேடிஸ், அதாவது போஸ்ட் மெனபாசல் விமன் பார்த்துக்கணும். உடல் பருமன் இருக்குது, சக்கரை வியாதி இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக பிபி நம்ம ரெகுலராக செக் பண்ணிக்கணும். நார்மலாக இருக்குன்ற பட்சத்தில் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லை கொஞ்சம் நமக்கு சந்தேகம் இருக்கும்போது 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம ரிப்பீட்டடாக செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன் நம்ம ப்ரெஷர் செக் பண்ணுறதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்கா, இதுக்கு பேரே சைலண்ட் கில்லர். நிறைய நேரம் தொந்தரவு எதுவுமே கொடுக்காது. ஸோ தொந்தரவே கொடுக்காம நமக்கு ஹார்ட்டுக்கு போகிற ரத்த ஓட்டம், மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம், கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டம், ஏன் கண்ணுக்கு போகிற ரத்த ஓட்டம் கூட அதை ஹைப்பர்டென்சிவ் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பாதிக்கலாம். ஸோ பாதிப்பு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பிபி அதிகமாக இருக்குன்றதே நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ வருமுன் காப்பு அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம இப்போ நிறைய பேசுறதுனால ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் ஏறும் போதே நம்ம முறையாக வைத்தியம் பண்ணும்போது அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் குறையும். ரொம்ப ஹையாக ப்ரெஷர்ஸ் போகும்போது மட்டும்தான் தொந்தரவே கொடுக்கும். 180, 100, 200, 210 அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் அதிகமாக போகும்போது தான் தொந்தரவு கொடுக்கும். இது என்ன மாதிரி பிரச்சனைகளோட வராங்க அப்படின்னா, மூக்கில் ரத்தம் வருது, தலை ரொம்ப வலிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நெஞ்சு வலி, மூச்சு திணறல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஹை ப்ரெஷர்ஸ் போகும்போது வரும். சில நேரம் பார்வை கூட குறைஞ்சி வருவாங்க. இதுக்கு பேரே ஹைப்பர்டென்சிவ் எமர்ஜென்சி ஒரு அர்ஜென்சின்னு சொல்லுவோம். இந்த நேரங்கள் எல்லாமே ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகி வைத்தியம் பண்ணுறது தான் முறையாக இருக்கும். நார்மல் பிளட் ப்ரெஷர்னா என்ன, அதிக பிளட் ப்ரெஷர்னா என்ன, லோ பிபின்னா என்ன, ஸோ இது எல்லாமே ஒரு வயசுக்கும் ஒன்று சொல்லுவோம். நம்ம 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும் பார்க்கலாம். ஸோ 18 வயசுலேருந்து 30, 35 வயசு வரைக்கும் 110, 70ன்றது நார்மலான அப்பர் லிமிட் பிபி. 45 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே 130, 80, இடப்பட்டவங்களுக்கு 120, 80ல் இருக்கலாம். எப்போ பிபி அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா, தொடர்ந்து 3 ரீடிங்க்கு மேலே 130, 80க்கு மேலே இருக்கும்போது அதை ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பிபி பார்க்கும்போது 160, 70, இல்லை 150, 80, இல்லைன்னா 170 கூட சில நேரம் பார்ப்போம். இதெல்லாமே பிபி அதிகம்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஒரு பிபி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உடல் அளவுலையும் மன அளவுலையும் சாந்தமாக இருக்கணும். இந்த நம்ம பிபி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸ்டு சேரில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும். லெஃப்ட் ஆர்மில் கட்டி பார்க்கும்போது நம்ம பிபியை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த நேரத்தில் நம்ம ஸ்மோக் பண்ணியிருக்க கூடாது 1 ஹவருக்கு முன்னாடி, காஃபி குடிச்சிருக்க கூடாது 1 ஹவருக்கு முன்னாடி, ஒரு கஷ்டமான ஒரு பேச்சுவார்த்தையில சண்டையில நம்ம இருக்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும்போது தான் பிபியை செக் பண்ணோம். அதனால தான் நிறைய நேரம் நம்ம வீட்டில் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, பிபி ஹையாக இருந்துருமோ, டெஸ்ட் அப்நார்மலாக இருந்துருமோ, இந்த மாதிரி நிறைய டென்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக காமிக்கும். இதை ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். இதனால வீட்லேயே பிபியை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, ஆம்புலேட்டட் பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங்னு சொல்லுவோம். 24 மணி நேரம் பிபி கஃப் கட்டி விட்டு அதில் ஒரு கிராஃப் கொடுப்பாங்க. அந்த வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா பிபி இருக்கா, பிபி வரதுக்கு முன்னாடி ஸ்டேஜா பின்னாடி வருமான்ற பேட்டர்னை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். அடுத்தபடியாக பார்க்கும்போது லோ பிபி, எனக்கு எப்போ செக் பண்ணாலும் லோ பிபியாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய நேரம் சொல்லுவாங்க. லோ பிபி அப்படின்னா ஹை பிபி எப்படி பிரச்சனைக்குரியதோ லோ பிபின்றதும் பிரச்சனைக்குரியது. யாருக்குமே லோ பிபின்றது நார்மல் கிடையாது. ஸோ லோவர் லிமிட் அப்படிங்கிறது ஃபிக்ஸடா அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஃபிக்ஸட் கிடையாது. ரொம்ப ஒல்லியாக கை இருக்கவங்க, ரொம்ப சின்ன வயசாக இருக்கவங்க, பெண்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே 80, 50, 90, 60 கூட நார்மல் பிபி தான். நமக்கு தொந்தரவு கொடுத்துச்சுன்னா அது அப்நார்மல். ஸோ எந்த மாதிரி தொந்தரவுலாம் இந்த லோ பிபி கொடுக்கும் அப்படின்னா, நிற்கும் போது பார்த்தோம்னா நமக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கும், கண்ணு இருட்டிட்டு வர மாதிரி இருக்கும், வெயிலில் ரொம்ப நேரம் நின்னா கீழே விழுந்துருவாங்க, ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வரும். இது எல்லாமே லோ பிபி சிம்டம்ஸ்.
நம்ம நேரா நிற்கும் போது பார்த்தோம்னா ஹார்ட் பம்ப் பண்ற பிளட் வந்து நமக்கு ஆன்டி கிராவிட்டியா போகணும். ஸோ அதை உரிய அளவு நமக்கு வந்து மூளைக்கு போல அப்படின்னும் போது லோ பிபி தொந்தரவு எல்லாமே கொடுக்கும். லோ பிபி தொந்தரவு முக்காவாசி நேரம் பார்த்தோம்னாக்க நம்ம ரத்த குழாயில இருக்க நீர் சத்து, அதாவது டீஹைட்ரேஷனால தான் முக்காவாசி நேரம் வரும். ஸோ கரெக்டா ஹைட்ரேட் பண்ணும்போது நிறைய நேரம் இந்த லோ பிபி தொந்தரவை நம்ம தவிர்த்திடலாம். இப்போ பிளட் ப்ரெஷர் பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.